சார் வெரி குட் ஈவினிங் சார். சார் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கொஞ்சம் நல்ல கவரேஜ்க்கு வாங்க சார் ப்ளீஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நீங்க ட்ரைனிங் ஒரு ஆரம்பிக்கலாம் செகண்ட் சார் சார், ப்ளீஸ். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். எஸ் சார். ஓகே சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் ஆடியோபிளாங்க சார்? சார் ஆடியோபிளாங்க சார்? வாய்ஸ் கிளியருங்களா சார்? சார் ஆடியோ ஓகே சார், இன்னும் ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? சார் இப்போ ஷேர் ஆகுங்களா சார்? சார் ஷேர் ஆகுதுங்களா சார்? சார் இப்ப ஷேர் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. குழுவில் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு சார், பாஸ்கர் சார், மோகன்குமார் சார் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய நன்றிகள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருடத்துல மிகப்பெரிய வளர்ச்சி பாதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா எடுக்கும் போது கூட என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு சில நேரத்தில் நமக்கு வந்து அதை நடைமுறைக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நடைமுறை இல்லாத சாத்தியக்குறி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத மாதிரி ஒரு விஷயம் நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றோம், அதை நம்ம அதிகமான அளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனசு வந்து சோர்வடைஞ்சு போயிடுது. நமக்கு அது வந்து நமக்கு பணம் நம்ம வாழ்க்கையில வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மிகப்பெரிய அது வந்து நமக்கு ஒரு பாரமா நமக்கு வந்து ஆயிடுது. அப்ப இந்த விஷயத்தை எப்படி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது இன்னைக்கு பார்க்க போற தலைப்போட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி மூலமாக சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் மிக சிறந்த இருக்கு 11 வழிகள். சார் உங்களுடைய வாய்ஸ் லைட்டா குறைக்குறன்னு இருக்கு சார். ஹெட்போன் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். ஓகேங்க சார். கவரேஜும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே சமயத்துல வாய்ஸும் கொஞ்சம் கரகரப்பா இருக்கு சார். ஹெட்போன் வேற ஏதோ மைக்ல சேலஞ்ச் இருக்கு சார். ஓகேங்க சார், ஹெட்போன் எடுத்துட்டேன் சார். ஓகேங்க சார். இப்போ ஆடியோ கிளியரா இருக்கு சார். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, நம்ம பணத்தை வந்து நம்ம எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்ம பணத்தை வந்து கவர்ந்து எடுக்கலாம், அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம என்னென்ன செஞ்சா நமக்கு வந்து பணம் நம்ம கிட்ட அதுவாகவே வரும், அது வரதுக்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தி மூலமாக பணத்தை ஈர்க்கும் மிக சிறந்த 11 வழிகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இது விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது என்ன அப்படின்னு இன்னைக்கு வந்து பார்க்கணும். வந்து வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப பணம் மட்டும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கவரேஜ் பணம் இல்லாத கம்மியா ஒரு இருக்கு சார். வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கவரேஜ் சந்தோஷமா கம்மியா இருக்கு இருக்கிறோம் சார். அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்,
சார் கவரேஜ் கம்மியா இருக்கு சார். கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடத்துக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார். மதிப்பா ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சார் கவரேஜ் கம்மியா இருக்கு சார். கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடத்துக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நிறைய வகையான விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். அப்ப நமக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கின்ற இடத்துல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சில விஷயங்கள் நம்ம 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து சில விஷயம் நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம வந்து நடைமுறையில் நம்ம படுத்துறது மூலமாக நம்ம வந்து அடைய முடியும். அது என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஆழ் மனத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதை நம்ம வந்து நடைமுறைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல நமக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் வருதோ அந்த நேரத்தில் நம்ம இதை நம்ம சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நம்ம மைண்டுக்குள்ள நம்ம போட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா விலகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இப்ப நம்மள நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா பணம் செலவு பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா பணம் என்ன வந்து மரத்துல காய்க்குதான்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பணம் மரத்துல காய்க்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா பணம் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பணத்தை நம்ம வந்து நாம விரும்பல, நம்ம விரும்பாம என்ன சொல்றோம் அதை வந்து நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பயன்படுத்தும் போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பணம் வந்து நம்ம கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறது வந்து தடுக்குது. அப்ப நம்ம எல்லாருமே வந்து பார்த்தா இந்த தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு செலவு பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணா நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பணம் ஒண்ணு மரத்துல காய்க்கிறதுல இதுக்கு செலவுக்கு இவ்வளவு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசுல நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு கோபமான ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை நம்ம வீட்டுக்கு செலவுக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம வந்து அதை இன்னைக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு தவறான ஒரு எண்ணம் நமக்கு வந்து வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி அதிகமா நம்ம வந்து படிச்சிருக்கணும், அதுக்கான திறமைகள் அதிகமா வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரோக்ராம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய இருந்துட்டே இருக்குது. இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வழிகள் என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு எண்ணத்திற்கு வந்து வலிமை அதிகம் நம்ம வந்து சொல்றோம். ஒரு எண்ணம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வலிமை அதிகம் அப்படின்றத விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம். அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்றத நம்ம எண்ணத்துக்கு வலிமை அதிகம்ன்றத நம்ம வந்து ஸ்கிரீன் ஷேரிங் வெளில போயிருச்சு சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேரிங் வெளில போயிருச்சு சார். ஓகேங்க சார். ஓகே சார். நம்ம பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும் சார். இன்னைக்கு இது நான் உள்ள ஸ்கிரீன் மறுபடியும் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். நான் ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைல நம்ம பாக்குறது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் நம்மளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படின்றத விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நான் பாத்தீங்கன்னா நான் அந்த வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், நான் ஐஎம்ஏ டாக்டர், ஐஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர், ஐஎம்ஏ டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க்கர், ஐஎம்ஏ டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அழுத்தம் திருத்தமா நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம் நம்ம வந்து நமக்கு பிறக்க ஆரம்பிக்குது. அதுவே நம்மள அடுத்த ஒரு உந்து சக்தியை நமக்கு வந்து கொண்டு போறதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்டிடியூட்ல ஐஎம்ஏ டாக்டர், ஐஎம்ஏ இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி, ஐஎம்ஏ நெட்வொர்க்கர், ஐஎம்ஏ டைரக்ட் செல்லிங் பிசினஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது அது நமக்குள்ளேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி படியானாலும் நமக்கு வந்து அந்த ஆள் மனசுல வந்து பதிய ஆரம்பிக்குது. அது பதிய ஆரம்பிக்கும்போது நமக்கு அது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஎம் ரிச், ஐ ஆம் எ மணி மேக்னெட், ஐ ஆம் எ ப்ராஸ்பரஸ், அப்போ நான் வந்து செலிபிரிட்டி, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பப்போ நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து எண்ணங்கள் வந்து நல்ல வலிமையாகிறதுக்கான விஷயங்கள் நம்ம எண்ணத்தை நம்ம பிரதிபலிக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணத்தோட நம்ம வந்து மைண்டில் நம்ம போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு நடைமுறை நம்ம அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வந்துட்டு அடுத்த ஸ்லைடு நமக்கு
சார் ஸ்க்ரீன் வெளில போயிருச்சு சார். கைண்ட்லி ஷேர் ஓகே த ஓகே ஸ்க்ரீன் சார். சார். கொஞ்சம் ஸ்க்ரீன் நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெடி பண்ண முடியல சார். இன்னைக்கு அதை பிடிஎஃபாக ஓகே சார். கன்வெர்ட் பண்ணல, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஒரு செகண்ட்ல ஓகே வந்துடும் சார். சார் அது. ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, பணத்தை பற்றி குறை கூறும் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் இன்னைக்கு வந்து பிரபஞ்சத்தோட நிறைய கனெக்ட் ஆகி நிறைய நபர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து பணத்தை பற்றி குறை கூறும் வார்த்தைகளை எப்பயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு வந்து சொல்றாங்க. இது ரெண்டாவது விஷயம். அதை என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாங்க. அந்த செல்வந்தரா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய சமூகத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருப்பாங்க. அவங்கள நம்மள என்ன பண்றோம், நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அவங்கள பார்த்தா நம்ம வந்து பொறாமைப்படுறோம். அப்ப பொறாமைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பணத்தை வந்து மறைமுகமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த பணம் நம்மகிட்ட வரணும்னு நினைச்சா கூட நாமளே அது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்கிட்ட அது வர வேண்டாம், எனக்கு வராத அப்படின்றத நம்ம டைரக்டா சொல்றதில்ல. அதை வெறுப்பு தெரிவிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வெறுப்பின் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பணம் நம்ம கிட்ட வந்து வர்றது வந்து தவிர்த்துட்டு என்ன பண்ணுது, அது வந்து நமக்கு வர்றது வழிகள அது வந்து அதுவே வந்து மூடிக்குது. அப்போ ஒருத்தர் சமூகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, அதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருக்காரு, அதுக்கு என்ன விஷயம் அவர் செஞ்சாரு, அதுக்கு என்ன விஷயத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொருளாதாரத்துல மாற்றம் வந்திருக்குது. அவருக்கு வந்து என்ன மாரி விஷயங்களால அவர் வந்து வளர்ந்து வந்தாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவர் செஞ்ச விஷயங்கள நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு அதுல முன்னேற்றம் வரலாமே தவிர, அவர் வளர்ந்துட்டார் அப்படின்றத நம்ம பொறாமைப்பட்டு நம்ம பேசும்போது, அத பொறாமையா நம்ம எடுத்துக்கும்போது, அல்லது ஈகோவா நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகுது, நம்ம பணம் நம்மகிட்ட வர்ற வாய்ப்புகள நாம அதுவே நம்ம வந்து லட்சுமி வரலட்சுமி நமக்கு லட்சுமி சொல்றோம் இல்லைங்களா? நம்மகிட்ட வர தேவிய வந்து நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எங்க வீட்டுக்கு வராதீங்கன்ற மாரி நம்ம வந்து அத வெறுப்பா தெரிவிக்கும்போது, அது வந்து அந்த மாரி ஒரு எதிர்வினைகள பார்த்தீங்கன்னா, அது வந்து உருவாக்குது. அந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நம்ம வந்து செய்யவே கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போம்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு பொருள நம்ம வந்து கேட்கிறோம். இப்போ அந்த அந்த பொருளுடைய விலை வந்து ரூ. 100 இருக்குது. அந்த பொருளோட விலை வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ரூ. 150 சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து, "என்ன இது பகல் கொள்ளையா இருக்குது? இந்த விலை இந்த பொருளுக்கு என்ன ரூ. 150 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த பணத்த வந்து நம்ம ஒரு பொருட்டா நம்ம வந்து மதிக்காம என்ன பண்றோம், அந்த பணத்த வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து உதாசீனப்படுத்துறோம். உதாசீனப்படுத்தும்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நமக்கு எதிர்மறையான ஒரு விஷயங்கள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அந்த பணத்த நமக்கு திரும்ப வந்து நம்ம வெறுக்கிற மாரி ஒரு விஷயத்த நம்ம வார்த்தைய பயன்படுத்தும்போது, அந்த பணம் நம்மகிட்ட வர்றது வந்து தடைப்படுது. அப்ப அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம பேசாம, அந்த மாரி பழகாம, அந்த மாரி விஷயங்கள் கூறாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படிங்களா? பிடிச்சிருந்தா வாங்கலாம். பிடிக்கல நம்ம விட்டுட்டு வேற விஷயத்த பார்க்கலாம். அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து குடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில பேர் நம்ம வந்து சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லுவோம், "என்கிட்ட பணமே இல்ல. என்கிட்ட பணமே வரல. பணமே என்கிட்ட பிசினஸ்ல நம்ம சரியா போகல. அல்லது பிசினஸ் சரியா இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் நெறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புலம்புறத நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அந்த மாரி பேசக்கூடிய விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா, பிசினஸ் சரியா போகல அப்படின்னா, பணம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கக்கூடிய விஷயத்த நீங்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வரணும்னு நெனைச்சா கூட நீங்க என்ன பண்றீங்க, "எனக்கு பிசினஸ் சரியா போகல, அல்லது எனக்கு வந்து பணம் இல்ல. எங்க வீட்ல வந்து பொருளாதாரம் இல்ல." அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள நாமளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த தடைய நம்ம ஏற்படுத்துறோம். ஏற்படுத்தும்போது அந்த பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து படிப்படியா நமக்கு வந்து குறைஞ்சு போகுது. குறைஞ்சு போறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏழையாவே நம்ம இருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தில மாற்றம் இல்லாம ஒரு ஏழ்மை நிலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வர்றது தான் நமக்கு வந்து இந்த குறை கூறுற விஷயத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குறை கூறுறது விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு நமக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப குறை கூறுறத நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் விட்டுட்டு, நம்ம அந்த பணத்த குறை கூறுறத விட்டுட்டு, அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள நம்ம வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து பொருளாதாரத்தில நம்ம வளர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து கண்டிப்பா இது வந்து நமக்கு குடுக்குதுன்றது நம்ம இந்த ஸ்லைட்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நன்றி உணர்வோடு கொடுங்கள் அப்டின்னு சொல்றோம். மற்றும் செலவு செய்யுங்கள்னு சொல்றாங்க. அதாவது, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம ஒருத்தர்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்ப நம்ம பணம் வந்தாலும், செலவு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம தேங்க் யூ சொல்லணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்மகிட்ட பணம் வந்திருக்குது. நம்ம ஒரு விஷயத்த செலவு பண்ணிட்டோம். நம்ம வந்து வெறுப்போட நம்ம வந்து இந்தா வச்சுக்கோ அப்டின்னு சொல்லி நம்ம ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சொல்லுவாங்கன்னா, முகம் கோணி அத வந்து பார்த்தீங்கன்னா, வெறுப்போட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்றதுக்கு காசு குடுப்பாங்க. அல்லது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்முகம் இல்லாம, புன்முறுவல் இல்லாம வந்து ஒரு ஆ ஒரு வறட்டு முகத்த வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்த வந்து குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கும்போது கூட என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து பணம் நம்ம குடுக்குறது நல்ல விஷயத்த தான் குடுக்குறோம். ஆனா நம்ம குடுக்கும்போது நல்ல விஷயத்த குடுக்குறோம். ஆனா நம்ம மனசுல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது தவறான எண்ணத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறுப்போட நம்ம குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பணத்த நம்ம வந்து வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு வந்து குடுத்துருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
செலவு செய்யும் போதும் சரி, எந்த விஷயம் செய்யும் போதும் அதை நம்ம தேங்க்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாரு, அல்லது நாம ஒருத்தர் கொடுக்குறோம்னா கூட தேங்க்யூன்னு சொல்லி அதை அப்ரிசியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த அப்ரிசியேட் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பணம் வந்து நம்மளோட வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா வந்து ஏற்படுத்துது. அப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செலவு ஏதாவது நம்ம வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா இவ்வளவு பணம் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பணம் நம்ம கையில இருந்து செலவாகுது. இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை காலம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெறுப்போட நம்ம வந்து ஒரு செலவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ சின்னதா ஒரு செலவு செஞ்சோம் அப்படின்னாலும் சரி, அல்லது பெருசா வந்து நம்ம எதாவது பண்ணாலும் சரி, அல்லது கூகுள் பேல ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கும் போதும் சரி, அல்லது நம்ம கூகுள் பேல ஒருத்தருக்கு நம்ம பணம் வாங்கும் போதும் சரி, அல்லது அனுப்பும் போதும் சரி, நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பல மடங்காக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்குது, நம்ம நன்றி சொல்லி அதை செய்யும்போது. அப்ப நம்ம என்ன விஷயம் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோமோ அந்த விஷயம் நமக்கு பல வகையான விஷயங்களா நமக்கு வந்து திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம ஒரு பணத்தை நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம தானம் பண்றோம் அப்படின்னா அது பல வகைகளை நமக்கு திரும்ப வந்து கிடைக்குது. நம்ம அதை கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து தானம் நம்ம செஞ்சுட்டு நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க குடுக்குறது வந்து இன்முகத்தோட நல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றியோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பல மடங்கா நமக்கு வந்து அது திரும்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப நம்ம எல்லாரும் வந்து யாருக்காவது நம்ம பணம் கொடுத்தா கூட நமக்கு வந்து இன்முகத்தோட நம்ம வந்து கொடுக்கணும். நமக்கு நன்றி சொல்லணும். நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா கூட நமக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நன்றி சொல்லணும். அல்லது கூகுள் பேல நம்ம அனுப்பிச்சா கூட சரி, அல்லது நமக்கு அவங்க திரும்ப ஏதாவது வந்தா கூட நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து நன்றி சொல்லி நம்ம அதை வந்து எடுக்கும்போது நமக்கு பல வகையான வகைகள்ல நமக்கு வந்து திரும்ப பணம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போ ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டுல இருப்பாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா பணம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் சங்கங்கள்லயோ இந்த மாதிரி எங்கேயோ இடத்துல இருந்து பணம் வாங்கியிருப்பாங்க. அப்ப எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து எடுத்துருவாங்க. அது கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா அது வந்து விருப்பமே இல்லாம வந்து பே பண்ணுவாங்க. விருப்பமே இல்லாம வந்து இது ஒரு பெரிய பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மனக்குமுறலோட என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதை அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம திரும்ப பணத்தை நம்ம வந்து வெறுக்கிறோம். அந்த வெறுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பணம் நம்ம கிட்ட வர்றது வந்து அது வந்து தடைப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்தாலும் சரி, ஒரு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு சங்கத்துல இருந்து எடுத்தாலும் அது இன்முகத்தோட என்ன சொல்லணும், பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நன்றி 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 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்ப நன்றி உணர்வோட நம்ம இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் ஒவ்வொரு விஷயம் நம்ம யாருக்கு பணமா கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன நம்ம அக்கௌண்ட்ல வந்து திரும்ப பல வகையான விஷயங்களுக்கு நமக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது பல வகையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நமக்கு பல வகையில் நமக்கு தெரியாமலேயே பல வகையான விஷயங்களை நமக்கு வந்து பார்த்தா அது நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. பிரபஞ்சம் நமக்கு அது கண்டிப்பா இது வந்து செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா மாயால காசோலைன்னு சொல்றாங்க, மேஜிக் செக்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் செக் நமக்கு வரணும். ஆனா நம்ம கிட்ட அது இப்ப இல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு செக் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், அல்லது நம்ம வந்து கிராஸ் செக் ஒரு செக் இருக்கு அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லினா உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதுல வந்து நம்ம எழுதி அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு பணம் வேண்டது எழுதி நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணில் பார்ப்போமோ அந்த இடத்துல நம்ம எழுதி ஒட்டணும்னு சொல்றாங்க. எழுதி ஒட்டும் போது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்சாலும் சரி, அல்லது படுத்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜு டிவி இந்த எங்கெல்லாம் நம்ம அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து எழுதி நம்ம ஒட்டணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம அந்த விஷயத்தை பார்த்து நம்ம மனசு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அது நம்ம என்னுடைய வாழ்க்கையில மாசம் 5 லட்ச ரூபா வேணும், மாசம் 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்றத நம்ம வந்து செக்ல நம்ம எழுதி நம்ம வந்து பார்த்து நம்ம வச்சு நம்ம கண்ணில் படுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம புறவேதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து நீங்க வந்து மெதுவா இது வந்து பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கலாம். இது மெதுவா செய்ய ஆரம்பிச்சுன்னா இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம புறவேதால வந்து ஒரு 5 லட்ச ரூபா மாதம் செக் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம அதை தொடர்ந்து நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இது வந்து நமக்கு வர்ற மாதிரியே நம்ம வந்து கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது இந்த நமக்கு வந்து 5 லட்சம் செக் வருது அப்படின்னா நம்ம என்னென்ன செய்வோம், 5 லட்சம் நமக்கு செக் வந்தா நம்ம குடும்பத்துல எப்படி இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, நம்ம 5 லட்சம் வந்தா யாருக்கெல்லாம் நம்ம சேரிட்டி பண்ணுவோம், யாருக்கெல்லாம் நம்ம 5 லட்ச ரூபா நமக்கு பணம் வந்தாக்க நம்ம யாருக்கெல்லாம் நம்ம வந்து கொடுப்போம், யாருக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுவோன்றதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய அளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த அந்த மாதிரி விசுவலேஷனும் வந்து பண்ண சொல்றாங்க. இப்ப எப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியல, ஜிம் கேரின்னு ஒரு ஆக்டர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷமா ஒரு விசுவலேஷன் செஞ்சாராம். விசுவலைசேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டா அந்த மாஸ்க்ன்ற ஒரு படத்தை எடுத்தாராம்.
அந்த மாஸ்க்ன்ற ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாத்தீங்கன்னா $10 மில்லியன் மேல அவருக்கு வந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவர் வந்து 5 வருஷமா அந்த விஷயத்தை வந்து விசுவலைஸ் பண்ணதன் மூலமாக அவர் எடுத்த படம் தான் அந்த மாஸ்க்ன்றது. அப்போ நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோமே தவிர நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயங்களே இல்லை. அப்ப ஜிம் கேரின்ற ஒரு சாதாரண ஒரு நபர், அதுல மிகப்பெரிய ஒரு நடிகரும் அல்ல, மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி இல்லை, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள போட்டு நம்ம $10 மில்லியன் நான் வந்து சம்பாதிக்குவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து விசுவலைஸ் பண்ணாரு. விசுவலைஸ் பண்ணதோட விளைவு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த மாஸ்க்ன்ற ஒரு படத்தை எடுத்து அன்னைக்கு ஜிம் கேரி என்ற நபர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல பாசிபிளான விஷயத்தை வந்து பாசிபிள் இல்லாத விஷயத்தை கூட பாசிபிள் செஞ்சு அவர் இன்னைக்கு அதுல வந்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு அவர் வந்து காட்டியிருக்காரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதுன்றது உண்மையான விஷயம் தான் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து எடுத்தாலும் நமக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு வந்து கொடுத்துருது. இது அடுத்து என்ன அப்படின்னு சொல்ல மேஜிக் மணின்னு சொல்றாங்க. இந்த மேஜிக் மணின்றது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா நமக்கு வந்து இன்னும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு மாயாஜால பணம் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா மாய மந்திரம் போட்ட உடனே நமக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா அப்படி வந்து கிடையாதுங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம வாழ்நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்திற்கு நன்றின்னு சொல்லி நம்ம எழுதி நம்ம வந்து வைக்கணும். ஒரு ரூபா நோட்டு நீங்க ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அல்லது ஒரு நோட்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு கண்ணுல படுற இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிங்கன்னா ரூபா நோட்டு நான் முன்னாடி சொன்னது வந்து வேறீங்க. அது வந்து நம்ம செக்கை எழுதி வைக்க சொன்னாங்க. இது வந்து நமக்கு மேஜிக் மணி. பணத்திலேயே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டோம்னா ஒரு பேப்பர்ல எடுத்து அந்த பணத்துல வந்து என்ன பண்ணணும் நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் டேப் இருக்கு இல்லைங்களா, அந்த டேப்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு என்ன நமக்கு வந்து வேணும்ன்றது நம்ம எழுதி அந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்சு அப்படின்னா அடிக்கடி நம்ம அதை பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணில் போற மாதிரி இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது நமக்கு நிகழ்றக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த விஷயத்த வந்து மேஜிக் மணின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து நீங்க ஒரு 50,000 ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்து நீங்க 50 லட்சம் எழுதுனா கூட நமக்கு அது நம்ம அடிக்கடி பார்க்கும்போது நம்ம பணத்தை ரூபாயில நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரயோஜனம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருதுன்றது தான் இந்த மாயாஜால மணின்னு சொல்றோம். இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது நமக்கு வந்து கண்டிப்பா யூனிவர்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த சப்போர்ட் பண்றது மூலம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம பொருளாதாரத்துல நம்ம மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வந்து அடைய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் டெக்னிக்னு சொல்றாங்க. தண்ணீர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டா நமக்கு வந்து தண்ணிக்கு எப்பயுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு எமோஷனான ஒரு விஷயத்தை நீங்க வந்து தண்ணிக்கிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உணர்ந்துக்கும், அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. இதுவும் ஒரு அதிசயமான ஒரு டெக்னிக் தான் இது. அப்ப அந்த தண்ணீர் மூலமா நம்ம இருக்கக்கூடிய அதிசய தண்ணீர்னு சொல்றோம். அந்த தண்ணியை நம்ம வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தண்ணிக்கிட்ட நம்ம வந்து நான் நலமுடன் இருக்கிறேன், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், என்னை சார்ந்தவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள், என்னை சார்ந்தவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம்ன்ற விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து தண்ணியை முன்னாடி வச்சுட்டு நம்ம தண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த தண்ணியை நம்ம எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு வாட்டர் டெக்னிக் மூலமாக கூட நமக்கு பணத்தை வந்து அப்ரமேஷன் மூலமாக நமக்கு அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து வாட்டர் நம்ம வச்சுட்டோம், வச்சுட்டு வீட்டுல இருக்கிறோம். வீட்டுல வச்சிருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் நான் பணக்காரன் ஆகிறேன், நான் செல்வந்தன் ஆகிறேன், நான் பணத்தை ஈர்ப்பவனாக இருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த வாட்டர் டெக்னிக் மூலமா நம்ம வந்து மணி மேக்னெட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர்ந்துக்கூடிய ஒரு விஷயம். நான் ஐ எம் ஏ மணி மேக்னெட், நான் பணக்காரன், நான் செல்வந்தன், நான் பணத்தை ஈர்ப்பவன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம அந்த வாட்டர் பேரை நம்ம பண்ணும்போது நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னாலும் நம்முடைய சொல்லக்கூடிய விஷயம் அதிர்வலைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல போயிட்டு என்ன ஆகுது, அதாவது இமேஜா நமக்கு பதிவாகி நமக்கு தண்ணி மூலமா நமக்கு சக்தி கூட்டுது. அந்த சக்தி கூட்டுறது மூலமா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து பணம் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லோ டெக்னிக்னு சொல்றாங்க. இந்த பில்லோ டெக்னிக் தலையணைன்னு சொல்றாங்க. தலையணை மந்திரம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இது என்ன, இது வந்து தலையணை டெக்னிக்னு ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த விஷயத்துலயும் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் இதுலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குது. அது பில்லோ டெக்னிக் நம்ம வந்து சொல்றோம். இதை இந்த பில்லோ டெக்னிக் நம்ம பயன்படுத்தினா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்ம வந்து பொருளாதாரத்துல நம்ம மாற்ற அடைய முடியும். என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப எங்கிட்ட வந்து பணம் கம்மியா தான் இருக்குது, என்கிட்ட பணம் அதிகமாவே இல்லை, ஆனாலும் என்ன பண்றோம்னா எந்த அளவுக்கு நம்ம சிறிதளவு பணம் நம்ம கையில வச்சிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் நோட் இருக்கலாம் அல்லது 1000 ரூபாய் நோட் இருக்கலாம். எதா இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வந்து ஒரு தலையானை நம்ம டெய்லி நம்ம படுக்கிறோம் பெட்ல படுக்கும்போது என்ன பண்றோம்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்து நம்ம தலையானை அடியில வச்சு நம்ம படுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா
கடைசியா நீங்க வந்து அது என்ன நினைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து நிறைய வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க கடைசியா நீங்க தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆள் மனதுல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க கடைசியா என்ன விஷயத்தை நீங்க வந்து மைண்டுக்குள்ள போட்டீங்களோ நல்ல விஷயங்களா போட்டீங்க நல்ல விஷயமா கொடுக்கும், கெட்ட விஷயங்களா போட்டா கெட்ட விஷயமா கொடுக்கும். அப்ப நம்ம கிட்ட வந்து இப்ப நமக்கு 500 ரூபாய் தான் நம்ம கிட்ட பணம் இருக்குது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வேணும் அல்லது 1,00,000 ரூபாய் 5,00,000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, படுக்கும் போது தூங்கும் போது தலையணைக்கு அடியில நம்ம தலை கீழே தலையணைக்கு அடியில நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டோம்னா பணத்தை நம்ம வச்சுட்டு நம்ம படுத்துட்டு உறங்கும் போது அது நமக்கு பிரபஞ்சம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம கடைசியா நம்ம அதை தான் நம்ம கேட்டிருக்கிறோம் பிரபஞ்சம் கூட. அது மாதிரி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப இது வந்து ஆள் மனசுல என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் நமக்கு பண்ணுது, இது நமக்கு தெரியாது. அது அப்ப சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா யூனிவர்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஒரு பாலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் யூனிவர்ஸ்க்கு என்ன கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுது, உங்களுக்கு அதை நேரடியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தியை நமக்கு ஊட்டுது. அந்த சக்தி மூலமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பண பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்து செய்யறது மூலமாக நமக்கு தேவையான பணம் எடுக்க முடியும். இதே நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 28 நாட்கள் நம்ம இது செஞ்சுட்டு வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல நமக்கு ரிசல்ட் நம்ம இதுல இருந்து எடுக்க முடியும்ன்றதுதான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது அடுத்து என்ன அப்படின்னு தானம்னு சொல்றோம், தாங்க ஈகைன்னு சொல்றோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படின்றது பணமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம. ஆனா தானம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சுட்டு செய்யறத வந்து நம்ம கொடுத்து உதவுங்கன்னு நம்ம வந்து சொல்றோம். எல்லா மதத்துலயும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிதான் சொல்றோம். அது எந்த மதத்தை சார்ந்தவர குறிப்பா நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஈதல் பிரதி பயன் சொல்றாரு. அவரான சொல்லிட்டு மன்னிச்சுங்க. திருவள்ளுவர் சொல்லி விஷயம் என்னன்னா ஈதலே நாம் பிறத்தலில் பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும் தானம் பண்ணுங்கன்றத நமக்கு சின்ன நமக்கு வந்து பாருங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானம் கொடுக்கறதோட என்னன்னா இப்ப ஏழை நமக்கு அந்த வந்து பல வகை நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தை நம்ம படிப்போ அல்லது துணிமணியோ அவங்களுக்கு உணவோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அது நமக்கு பல வகையான வழிகள்ல நமக்கு திரும்ப அது வந்து நமக்கு பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்கு. அப்போ உலகத்திலே பெரிய பணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவேகானந்தர் வந்து அவர் சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து ராக்ஃபெல்லர் பெரிய அவர் வந்து உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட விவேகானந்தர் சந்தினா அதிகமான பணம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டாராம். இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராக்ஃபெல்லர் வந்து சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொன்னாரா, பணம் நிறைய இருக்கு என்கிட்ட எல்லாமே வாங்கக்கூடிய அளவு எல்லாமே வச்சிருக்கேன் ஆனா சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு வந்து என்ன சொன்னாரா விவேகானந்தர் என்ன சொன்னாரா, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்க தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ விவேகானந்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தானம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலம் தானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் பல வகையான அவர் வந்து சொத்துக்கள் பல வகையான விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுத்து வந்திருக்குது. அப்ப வந்து விவேகானந்தர் சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படின்றது நமக்கு வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம தானம் பண்றோமோ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து நம்ம உதவுறோமோ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு வந்து பார்த்தா திரும்ப பல வகையான வகைகளில் நமக்கு திரும்ப கிடைக்காத வாய்ப்புகளை நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதுன்றது தான் நமக்கு இதுல நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இது கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை நம்ம புரிஞ்சு நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அப்ப யாரெல்லாம் தானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட தன்னால் இயன்றதை நம்ம வந்து தானமா கொடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த நல்ல விஷயங்களை வந்து கொடுக்குது. பிரபஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பணமா நமக்கிட்ட வந்து திரும்ப சேர்க்கறதுக்கான விஷயங்களை வந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து கொடுக்குதுன்றதான் இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு வந்து பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க, கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் சொல்றாங்க, லேர்ன் டு லேர்ன் சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பணத்தை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, சில பேர் பணக்காரங்க எப்படி பணக்காரா இருக்காங்க, அவங்க என்ன டெக்னிக் நம்ம வந்து பயன்படுத்துறாங்க, அவங்க என்னென்ன செஞ்சு அவங்க மிகப்பெரிய செல்வந்தரா மாறி இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க செஞ்ச விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதே விஷயத்த நம்ம வந்து நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த செல்வந்தர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம காப்பி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம அவங்க என்ன செஞ்சா அதை செஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணக்காரராக போறோம் இல்லைங்களா. அப்போ பிரபஞ்சம் நமக்கு என்ன பண்ணுது, அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நம்ம செய்ய ஆரம்பிச்சா அந்த சக்தி நமக்கும் வந்து உந்துதலா இருக்கு. நமக்கும் அது வந்து சென்று நமக்கு வந்து நமக்கு பிரபஞ்சத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணி நம்ம செல்வந்தர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்குது.
அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் என்ன மாதிரி சிறிய அளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி இன்னைக்கு வந்து போயிருக்காரு, அவர் என்ன மாதிரி சவால்களை எதிர்கொண்டாரு, அந்த சவால்கள் இருந்து அவர் எப்படி வெற்றி பெற்றாருன்ற விஷயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருடைய சரித்திரத்தில் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயங்கள் நம்மளும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பணக்கார ஆகிறதுக்கான வாய்ப்புல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொடுத்துருக்குது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கனவுகளை அடைய என்ன செய்வானு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1%, அதாவது 1% டைமையாவது நம்ம தினமும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம விசுவலைசேஷன் பண்றதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யணும்னா 10ல் 1 மடங்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து 1 மணி நேரமாவது என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம கனவுகளை அடைவதற்கான விசுவலைசேஷனை நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ விசுவலைசேஷன் அப்படின்றது எவ்வளவு பெரிய பவர்ன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம விசுவலைஸ் பண்ற விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு தவிர விசுவலைஸ் பண்ணாத எந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு நடக்கிறது இல்ல. அப்போ விசுவலைஸ் பண்ற அத்தனை விஷயம் நமக்கு வந்து கொடுக்குது. நமக்கு விசுவலைசேஷன் பண்ணக்கூடிய அத்தனை விஷயம் நமக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகுது. மைண்டுக்குள்ள போய் பிரபஞ்சம் நமக்கு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதை திரும்ப நேரடியாக நமக்கு வந்து சென்று நம்ம கையில வந்து சேர்க்கறதுக்கான விஷயங்கள் வந்து கொடுக்க தயாரா இருக்கு பிரபஞ்சம். அதை நம்ம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். பொறாமப்படுறதை விட்டு நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பொருளாதார இது வந்து நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குபேர முத்திரைன்னு சொல்றாங்க அல்லது குபேர சக்கரா யோகம்னு சொல்றாங்க. இந்த குபேர முத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு வந்து அது வந்து ஒரு சக்கரான்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குபேரம் அப்படின்றது என்னன்னா தியானத்துல ஒரு பகுதி தான் அது. அதே மாதிரி சக்கரா அப்படின்றதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம உடல்ல. அந்த சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு இருக்கு. அப்ப இந்த விஷயம் நம்ம வந்து இதுல நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம செய்யலாம், அல்லது தெரியல அப்படின்னாலும் நம்ம இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து கொடுக்குது. இந்த தினமும் என்ன சொல்றாங்கன்னா விசுவலைசேஷன் செய்யும் போது குபேர முத்ரா அப்படின்ற விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா கைகளை வந்து நம்ம உயர்த்தி 10ல இருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து கைகளை உயர்த்தி நம்ம நமஸ்காரம் பண்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அது விசுவலைஸ் பண்ணோம். அது செய்யும் போது 10ல இருந்து 15 நிமிஷம் உட்காந்து நம்ம அந்த குபேர முத்திரை செய்யும் போது அந்த விசுவலைசேஷன் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து மூச்சு பயிற்சி செஞ்சுட்டே இருப்போம். செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த விஷயம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்குது. அப்போ பணம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்தெழுக்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து பண்ணலாம். அடுத்தது சக்கரான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெடிடேஷன் அதுலயும் நம்ம வந்து பயிற்சி செய்யலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எனர்ஜி சென்டர்னு சொல்லுவாங்க. எனர்ஜி சென்டர்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பழகக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து எது இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி சென்டருக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுது. அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டா இந்த சக்ரா மெடிடேஷன் அப்படின்றது நம்ம வந்து பண்ணும்போது என்ன பண்ணுது சக்கர முத்திரை அப்படின்றது நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு அந்த ஹீலிங் பவரை நமக்கு கொடுத்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நமக்கு வந்து இந்த குபேர முத்திரை அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது 11வது விஷயம் என்னன்னா நமக்கு ஓப்பன் போனோம்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து இருக்கு. இந்த ஓப்பன் போனோன்ற விஷயம் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்வழியை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த ஓப்பன் போன கூட நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஓப்பன் போனோன்றது ஒண்ணு இல்லைங்க, நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நமக்கு என்ன தேவைன்றது நம்ம இதன் மூலமாவும் நம்ம பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இது வந்து பிரார்த்தனைன்னு ஒரு ரகம் தான் இது. அப்ப என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓப்பன் போனோன்றது எனக்கு கூட இது புதுசாக தான் இருந்து நான் பார்க்கும்போது ஆரம்பத்தில். ஆனால் நான் சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பா இதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் போனோன்றது நம்ம தொடர்ந்து நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து இது செஞ்சுட்டே இருக்கணும். அதை செய்யும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தினால ஏற்படக்கூடிய தடைகள் என்ன பணத்தடைகள் உள்ளவர்கள் பணம் வர்றதுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்ற நபர்கள் எல்லாருமே இது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த ஹூப்பன போனோன்றது நம்ம வந்து டெய்லி நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து மாற்றம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லினா நம்ம என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்ற 5 விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த ஓப்பன் போனோல இது என்ன அப்படின்னா நம்ம வந்து சொல்லும் போது நம்ம வந்து உணர்ச்சி பொங்க நம்ம வந்து சொல்லணும். சாதாரணமா நம்ம சொல்லக்கூடாது. இதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணும்போது நமக்கு பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த விஷயத்த நமக்கு வந்து கொடுக்குது. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பணம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம முன்னாடி இப்ப நம்ம ஸ்டைல பார்க்கும்போது பார்த்தோம் நிறைய பேர் பணத்துக்கு தகுந்த மரியாதை நம்ம கொடுக்கறது இல்லை, பணத்தை நம்ம வந்து மதிக்கிறதே இல்லை. அதனால நம்மகிட்ட அது வரதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இது நான் மட்டும் சொல்லுங்க, நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த ஓப்பன் போனோன்ற விஷயத்தை நம்ம வந்து நம்ம பணத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 5 வகையான விஷயம் நம்ம வந்து பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மை டியர் மணி
ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பூர்வமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கிட்ட நம்ம வந்து முதல்ல மன்னிப்பு நம்ம வந்து கேட்கணும். அப்போ பணத்துக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டனா என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து அதில் பிளாக்கேஜ் இருக்கிறத நம்ம வந்து எடுத்து விடுற மாதிரி. மை டியர் மணி, ஐ ஆம் சாரி அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? நம்ம அதை மனம் ஊர்ந்து நம்ம கிட்ட அதுக்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா நம்மகிட்ட வரதுக்கான விஷயங்கள் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுதுன்னா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதாவது தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிடு. அந்த பணத்தின் மூலமாக நம்ம முன்னோர்கள் யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, நாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ அதை வந்து ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லணும். அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்லணும்? தேங்க்யூன்னு சொல்லணும். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூன்னு சொல்லணும். 4வது விஷயம் என்னன்னா ஐ லவ் யூன்னு சொல்லணும். இந்த 4வது விஷயம். ஏன்னா பணத்தை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன். பணத்தை நான் வந்து லைக் பண்றேன். பணத்தை நான் வந்து லவ் பண்றேன். நான் பணத்தை காதலிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம். அடுத்த விஷயம் என்ன பண்றோம்னா, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ, பணத்தை பத்தின தவறான எண்ணங்கள் என் மனதில் இருந்தாலோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விலக்கி என்னை வந்து தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஓப்பன் அப் போனோன்றது நம்ம வந்து திரும்ப ஒரு முறை பார்க்கும்போது என்னன்னா, மை டியர் மணி ஐ ஆம் சாரி. இது வந்து நமக்கு மனப்பூர்வமா சொல்லணும்னு நான் சொன்னேன். 2வது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது 2வது விஷயம். 3வது விஷயம்னா தேங்க்யூ. நன்றி சொல்றோம். ஐ லவ் யூ. நான் உன்ன பணத்தை நான் வந்து விரும்புறேன்னு சொல்லணும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மை செல்ஃப். என்ன தவறு செஞ்சாலும் நான் மன்னிச்சிருங்கன்றது நம்ம மனப்பூர்வமா அந்த ஓப்பன் போன இந்த 5 விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து எப்பலாம் நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம் அல்லது ஃப்ரீயா இருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு செயல்பாடு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், நமக்கு மனசுல ரொம்ப பேஜாராகுது, மனசுல கஷ்டமா இருக்குது அப்படின்னும் போது இந்த 5 விஷயங்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயத்த பிரபஞ்சத்துக்கு அது வந்து கேட்குது. இந்த இந்த விஷயத்தை நம்ம கேட்கறது மூலமா பிரபஞ்சம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் நம்ம கூட சேர்க்கறதுக்கான விஷயங்கள் இந்த பவர்ஃபுல் ப்ரேயரை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம செய்யும்போது எல்லாமே நமக்கு வந்து சாதகமான விஷயமா நமக்கு வந்து வந்து கிடைக்குது. இப்போ ஒரு பஸ்ஸுக்கு போறோம், ட்ரெயினுக்கு போறோம், அங்க ட்ரெயின் டைம் ஆகுது. இந்த மாதிரி எப்போ வேணா நம்ம இதை வந்து டெய்லி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். இதை வந்து 28 நாட்கள் மட்டுமே இல்லை, பல நாள் நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். 28 நாள் செஞ்சீங்களாலே நல்ல ரிசல்ட் இதுல வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஓப்பன் அப் மூலம் நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இந்த 11 வகையான பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் மாதிரி இந்த சார் எடுக்கிறாங்க, பாஸ்கர் சார் எடுப்பார், ரீப்ரோக்ராம் யுவர் மைண்டுன்னு சொல்லி எடுப்பாரு. அப்ப அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம வந்து கையில எடுத்து நம்ம இந்த 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து செய்யலாம். அல்லது உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க வேணும்னு நினைச்சாலும் நீங்க வந்து அத நீங்க தொடர்ந்து தினம் தினம் நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து அத எடுத்து நீங்க வந்து தினம் தினம் நீங்க எடுத்து செஞ்சாலும் நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நமக்கு வந்து குடுக்குது. அப்ப இந்த 11 வகையான டெக்னிக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் நம்ம ப்ரோக்ராம ரீப்ரோக்ராம் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்த வார்த்தைலாம் நம்ம பயன்படுத்துவோம். யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய வழிகளை நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேர ஆரம்பிக்குது. நம்ம இந்த புறவேதால் நம்ம இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிரமப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறோம். வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பணத்துக்காக நிறைய விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம புறவேதல வந்திருக்கிறோம். புறவேதல் நம்ம வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது நிறைய பேரை பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். செய்யணும்னு நினைச்சதை நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மேலும் நிறைய பேர் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மேற்சொன்ன இந்த புறவேதல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் 5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எழுதி நம்ம வந்து ஒட்டி வச்சு நம்ம பார்க்கும்போது விசுவலைசேஷன் பண்ணும்போதும் சரி, இந்த 11 ட்ரிக்களை நம்ம சொன்ன இந்த 11 விஷயங்களை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து தூங்கும் போதும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம தூங்கும் போது செய்யக்கூடிய விஷயம் தூங்கும் போதும் மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அதெல்லாம் நமக்கு மைண்ட்ல போட்டு நம்ம சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பிரபஞ்சம் நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர் யூ இப்ப வந்து ஒருத்தருக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, கனவுகளை அடையணும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதுக்கு மேல செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது கமிட்டடா இருக்கிறீங்களான்ற விஷயத்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்கணும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஆர் ஆர் யூ கமிட்டட்ன்னு சொல்றோம். அப்ப ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவங்க வந்து நடைமுறைக்கு செயல்படுத்த மாட்டாங்க. அப்ப நம்ம கமிட்டட் பெர்சனா நம்ம வந்து மாறணும். கமிட்டட் பெர்சனா மாறினா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கமிட்டடான விஷயம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ எது தேவையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேணும் அப்படின்றத நம்ம தீர்க்கமா முடிவெடுத்து நம்ம செய்யும்போது நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம். இந்த மேற்சொன்ன இந்த 11 வகையான டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கமிட்டட் பர்சனா இருக்கணும்.
அவ கமிட்டட் பர்சனாக இருந்தால் நமக்கு எல்லா விஷயம் நமக்கு வந்து நடைமுறைக்கு ஒத்து வருது. நடைமுறையில் நம்ம சாதிக்குறையான விஷயம் நமக்கு நடக்கும். இன்ட்ரெஸ்டட் வேற, கமிட்டட் வேற. இன்ட்ரெஸ்டடுக்கும் கமிட்டடுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து கமிட்டடாக நம்ம வந்து இதில் ப்ரோவேதால் ஒர்க் பண்ண அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எல்லாமே நமக்கு அடையறதுக்கான வாய்ப்புகளை வந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து கொடுக்குது. இந்த மேற்சொன்ன இந்த 11 விஷயங்கள் நம்ம வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து பண பொருளாதாரத்தில் நம்ம மிகப்பெரிய அளவு தண்ணீரை விடணும். எல்லாரும் நம்ம கூட இருக்க டீம்ல இருக்க நபர்கள் எல்லாத்தையும் நம்ம பணம் சம்பாதிக்க வைக்கணும். எல்லாரும் நமக்கு பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விரைப்புகிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பிரபாத். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.